நண்பர்களே வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்திருக்கிற ஒரு திருத்தலம் ஆந்திர மாநிலத்துல கர்னூல் மாவட்டத்துல மந்த்ராலயம் ஸ்ரீ ராகவேந்திர கோயில். அந்த கோயில்ல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில குருஜலா அப்படின்ற ஒரு புண்ணிய ஒரு சேஸ்திரம் அமைஞ்சு இருக்கு. அந்த ஒரு கோயிலுக்கு நம்ம வந்திருக்கோம். அந்த கோயில்ல ஸ்ரீராமர் திரேதா யுகம்ல ராவணனை வதம் பண்ணிட்டு ராமேஸ்வரத்துல அந்த பாவத்தை போக்குறதுக்காக சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி வணங்கினது நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஸ்ரீராமர் அயோத்திக்கு போகும்போது இந்த இடத்துல ஒரு சைக்கட் லிங்கத்தை அவர் கையால பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. ஸ்ரீராமர் சைக்கட் லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணதுக்கு முன்னாடி ஹனுமன் காசியில இருந்து ஒரு லிங்கத்தை எடுத்துட்டு வர சொல்லி ஸ்ரீராமர் ஹனுமன் வரத்துக்கு அந்த முகத்துல தவறி போனதுனால ஸ்ரீராமர் லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. அப்ப ஹனுமன் எடுத்த லிங்கத்தை ஸ்ரீராமர் பக்கத்திலேயே பிரதிஷ்டை பண்ணி இந்த லிங்கத்தை முதல்ல வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த லிங்கத்தை வழிபட்டா வர்ற பக்தர்களுக்கு அனைத்து அனுகூலமும் கிடைக்கும் அப்படின்னு ஸ்ரீராமர் சொல்லியிருக்காரு. சோ ஹனுமன் காசிலிருந்து எடுத்து வந்த லிங்கம் இந்த லிங்கம் தான். இந்த லிங்கம் தான் காசி லிங்கம்னு சொல்றாங்க. இது நீங்க இங்க வந்தா பாருங்க, நான் உள்ள கருவறைக்குள்ள தான் நான் பேசிட்டு இருக்கேன். சோ இந்த இடத்துல ரொம்ப ஒரு அமைதியா துங்கபத்ரா நதிக்கரை பக்கத்துல இருக்கு. இந்த இடத்துல நம்ம கையாலேயே சுவாமியை அபிஷேக ஆராதனை பண்ற ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கும். இந்த கோயிலை பத்தி அடுத்தடுத்த விஷயங்கள் உங்களுக்கு மேல நான் வீடியோல போட்டுட்டே இருக்கேன். இது மாதிரி இன்னும் விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.